இன்றைக்கி நம்ம லீன் பல்கிங் சீரிஸோட 29ஆம் நாள். நேற்று ஏன் வீடியோ போடலன்னா, ஒரு சம்பவத்தினால ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அதையும் சேர்த்து சொல்கிறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு வழக்கம் போல் நம்ம ஐஸ் கட்டி எடுத்து நம்ம மூஞ்சில் தேய்க்கிற ப்ராசஸுக்கு வந்தாச்சு. என்ன டிப்ரெஷன்னா, என் மண்டையை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி, அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போக ரெடி ஆயிடுச்சு. சண்டே போய் ஹேர் கட் பண்ணலான்ட்டு ஒரு கடையில் போய் உட்காந்தேன். போய் ஒரு கண்ணை மூடி கண்ணை திறந்தா அப்புறம் இந்த டிப்ரெஷனில் எவன்டா காலேஜ் போகிறான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மச்சான் வந்தான், அவனோட வண்டியில் ஏறிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. இந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு காலேஜ் போனாலும் போனேன், பார்க்குறவங்களாம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதுக்கு அப்படியே கிளாஸுக்கும் போயிட்டேன். கிளாஸுக்கு போனால் இந்த பக்கம் பார்த்தா இவன் கலாய்க்கிறான், இந்த பக்கம் பார்த்தா இந்த நாய் கலாய்க்குது. எல்லாம் சேர்ந்து ஒரே முட்டை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்க்குறவங்களாம் கலாய்க்கிறாங்க கைஸ். இந்த டிப்ரெஷன்லேயே டீ கடைக்கு போயிட்டேன். டீ கடைக்கு போனால் அங்கே யார் வந்திருந்தா பார்த்தா அவனை நீ எங்கடா இங்கே வந்து அப்படின்னு கேட்டால் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறத சொன்னான். ஏதோ ஒரு அவசரத்தில் இருந்துச்சுண்ணா, லைஃப்பை தொலைச்சிட்டேடா. அவனையும் சேர்த்து டிப்ரெஷன் ஆகிட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட போயாச்சு. அப்படி போய் லஞ்ச் சாப்பிட முடிச்சுட்டு வந்து நம்ம பசங்களோட சேர்ந்து கேம் விளையாடிட்டு ஒரு கிளாஸ் முடிச்சு பஸ்ஸுக்கு வந்தாச்சு. வந்த ஃபஸ்ட் நாளே பிள்ளைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா நல்லா இருக்கு நீ அடிங்க ஒக்கா மக்கான்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ரைவேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம் போக ரெடி ஆயிடுச்சு. ஜிம் போக முடியாது வாழைப்பழத்தை எடுத்து உள்ள தள்ளிட்டு ஜிம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு துப்பாக்கி ஒரு கோட் சுற்றிப்பார் 100ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு கைஸ். காலேஜ் போனால் காலேஜ் இருக்கிறவங்களாம் கலாய்க்கிறான், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிற பசங்களாம் கலாய்க்கிறானுங்க, இங்கே வந்தால் இவனுக்கு அதுக்கு மேலே பண்ணுறானுங்க. ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் இவன் வேற. டேய் பாரு, என்னடா முடிவிட்டே இருக்க? அட போங்கடான்ட்டு போயிட்டு நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளோடையே சேர்ந்து விளையாடிட்டு இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். வீடியோ பார்க்குறீங்களா? தம்பி உங்கள் வீட்டு பையனை நினச்சி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்.